இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஃப்ரைட் ரெசிபி கோகனட் சிக்கன் ஃப்ரை பார்க்க போறோம். இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் தேங்காய் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ரெசிபியோட டீடைல்ஸ் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். கோகனட் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு சிக்கன் 1/2 கிலோ, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாயை வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் இது 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் துருவல் மீடியம் சைஸ் 1/2 மூடி தேங்காயுடைய துருவல் இது. சின்ன வெங்காய பேஸ்ட் 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பேஸ்ட் இது. அப்புறமா சால்ட் தேவையான அளவு. மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் தேங்காய் துருவல், சின்ன வெங்காய பேஸ்ட், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், இந்த டிஷ் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மைதா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக மைதா. அப்புறமா சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வெங்காயம் இதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க, தண்ணி சேர்த்திடாதீங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் இந்த 1/2 கிலோ சிக்கனை சேர்த்தலாம். சிக்கனோட இந்த மசாலாவை நல்லா புரட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போது இதெல்லாம் தனியாக வராமல் இருக்கும். மைதா சேர்க்காம விட்டோம்னா மசாலா தனியாக சிக்கன் தனியாக வந்துடும். மைதா சேர்த்தோம்னா தான் நல்லா சிக்கனோட மசாலா பைண்ட் ஆகும். நல்லா மனம் வருது. இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மனம் வருது. மசாலா பரட்டும் போதே நல்ல மனம் வருது. மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் லஞ்சுக்கு, டின்னருக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சாதான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மனமே ரொம்ப மனம் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா, அப்புறமா தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் போயிடுறப்போ நல்லா மனமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். தேங்காய் எண்ணெயில் பொரியறதுனால நல்லா மனம் வருது. நம்ம மைதா சேர்த்துருக்கறனால அந்த மேலே போட்ட மேரினேஷன் எல்லாம் வெளியவே வரல பாருங்கள். தேங்காய் அதெல்லாம் வெளியவே வரல, மைதா போட்டுக்கிறதுனால வெளியவே வரல. மைதா நீங்கள் சேர்க்கலன்னு சொன்னால் அது ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் நின்றுக்கும். ஸோ அதனால் மைதா கண்டிப்பாக 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் எடுத்துக்கிற சிக்கன் அளவுக்கு தகுந்த அளவுக்கு மைதா சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் பார்க்கறதுக்கு கலரே நல்லா இருக்கு. நம்ம கலருக்காக எந்த கலர் பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா தேங்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்க கலர் தான் இது. இதை எடுத்துடலாம். டேஸ்டியான கோகனட் சிக்கன் ஃப்ரை கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க.